தி ராஜ்யசபாவோட கிளிம்ஸ் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிட்டு. கிளிம்ஸ் பார்க்க நல்லா இருக்கு. கிளிம்ஸ் பார்க்க அப்படி இருக்கு இப்படி இருக்கு பயங்கர அந்த லெவலுக்கு இல்ல, ஆனா நல்லா இருக்கு. இது ஒரு ரொமான்டிக் ஹாரர் காமெடி படமா வரப்போகுது. இது அவங்களே சொல்லிட்டாங்க. மாருதி டைரக்ஷன்ல தமன் இதுக்கு மியூசிக் பண்றாரு. அடுத்த வருஷம் ஏப்ரல் 10 இந்த படம் ரிலீஸ் ஆகும். டிமாண்டி கலின் 2 செகண்ட் சிங்கிள் ஜூலை 31 ரிலீஸ் ஆக போகுது. மழை பிடிக்காத மனிதனோட ஸ்னீக் பீக் இப்ப ரிலீஸ் ஆயிட்டு. ஆகஸ்ட் 2 படம் ரிலீஸ் ஆகும். எல்ஐகேவோட ஆடியோ ரைட்ஸ் சோனி மியூசிக் வாங்கிட்டாங்க. அது அபிஷியலாவும் இப்ப சொல்லிட்டாங்க. சிம்புவோட அடுத்த படத்தை ஜோடி ஆந்தனி ஜோசப் எடுக்க போறதா ஏற்கனவே ஒரு நியூஸ் வந்துச்சு. நானும் அதை சொன்னேன். இப்ப இது ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம்னு சொல்றாங்க. இந்த படத்துக்கான பட்ஜெட் 150 கோடி கிட்ட போகுங்கிற மாதிரி சொல்லப்படுது. கன்ஃபார்ம் ஆகுதானே வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் இந்த பக்கம் STR48 என்னாச்சுன்னு பார்த்தா இந்த படம் ஆரம்பிக்க அடுத்த வருஷம் ஆகுங்கிற மாதிரி சொல்றாங்க. இதுக்கு ப்ரொடியூசர் வேற சேஞ்ச் ஆகுறாங்க. அதனால ஸ்டார்ட் ஆக டைம் ஆகும்னு சொல்றாங்க. SK அண்ட் சுதா காம்போ படத்தை சாந்தி டாக்கீஸும் சுதா கொங்கராவும் சேர்ந்து ப்ரொடியூஸ் பண்ண போறதாவும் இதை ஃபர்ஸ்ட் காப்பி முறையில எடுக்க போறதா நியூஸ் வந்திருக்கு. தக்லைஃபோட டப்பிங் முன்னாடியே ஆரம்பிச்சிட்டாங்க. சிம்பு முன்னாடியே டப்பிங் பேசி முடிச்சிட்டாரு. நான் அதை ஆல்ரெடி சொல்லிருப்பேன். இப்ப கமல் டப்பிங் பேசுற மாதிரி ஒரு சின்ன வீடியோ ரிலீஸ் ஆயிருக்கு. ராயன் படம் இப்ப வரைக்கும் 75 கோடி கிட்ட வசூல் பண்ணிருக்குன்னு அபிஷியலாவே சொல்லிட்டாங்க. படத்துக்கு ரிவ்யூ மிக்ஸ்டா வந்தாலும் படம் வசூல்ல சக்கப்போடு போட்டுட்டு இருக்கு. அண்ட் இந்த படம் 100 கோடி 150 கோடி 200 கோடி எல்லாம் வருமானம் நிறைய பேர் கேட்டீங்க. 200 கோடி வருமானம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆனா கண்டிப்பா 100 கோடிக்கு மேல போயிட்டோம். 150 கோடிக்கு க்ளோஸா வர வாய்ப்பு இருக்கு என்னோட கெஸ் படி. தி கோட்டோட அப்டேட் ஆகஸ்ட் 1 வரப்போகுது. இதை ப்ரொடியூசர் அபிஷியலா சொல்லிட்டாங்க. கங்குவா ட்ரெய்லர் அடுத்த மாசம் வர வாய்ப்பு இருக்குன்னு இப்ப டாக்ஸ் போய்கிட்டு இருக்கு. நான் செப்டம்பர்ல வரணும் தான் எதிர்பார்த்தேன். ஆனா அடுத்த மாசமே வரப்போறதா டாக்ஸ் போய்கிட்டு இருக்கு. நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா தங்களானோட ரிலீஸ்க்கு முன்னாடியே இது வந்துரும், தங்களானோட இன்டர்வல்ல இது பிளே ஆகும்னு சொல்றாங்க. என்ன ஆகுதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் கங்குவா ஃபயர் சாங்கோட மேக்கிங் வீடியோவும் இப்ப ரிலீஸ் ஆயிருக்கு. சூர்யா வாடிவாசல் படத்துக்கு அப்புறமா கன்னட டைரக்டர் நாரதன் கூட ஒரு படம் பண்ண போறதா சொல்றாங்க. இது உண்மையான ஒருத்தர் கேட்டிருக்காரு. இந்த நியூஸை நான் தான் சொன்னேன். இது இன்னும் கன்ஃபார்ம் ஆகல, பேச்சுவார்த்தையில தான் இருக்கு. கன்ஃபார்ம் ஆனா நான் சொல்றேன். ராயன் படம் இந்தியன் 2 வசூல் பீட் பண்ணுமான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. இப்படி வசூல் போச்சுன்னா பீட் பண்ணிரும். கங்குவால கார்த்தி இருக்காரா? கார்த்தி இருந்தா அவருக்கு என்ன ரோல்னு நிறைய பேர் கேக்குறீங்க. கார்த்திக்கு நெகட்டிவ் ஷேட் தான். கார்த்தி மூவில இருக்காரு. மாவீரன் பட்ஜெட் 35 கோடி, கலெக்ஷன் 89 கோடி. அதே இதுல கழிச்சு 64 கோடி. அப்ப இந்த படம் பெரிய ஹிட்டானு கேட்டிருக்காரு. அதே இதுல கழிச்சு 54 கோடி தான். 64 கோடி இல்ல. இந்த படம் ஹிட் தான். ஆனா ப்ராஃபிட் எப்படி பார்க்க கூடாது, பட்ஜெட்டுக்கும் வசூலுக்கும் பார்க்க கூடாது, பிசினஸ்க்கும் வசூலுக்கும் பார்க்கணும். எவ்வளவுக்கு வித்திருக்காங்க, எவ்வளவு வசூல் பண்ணிருக்குன்னு. ராயன் படத்துக்கான பட்ஜெட்டை ஒருத்தர் கேட்டிருக்காரு. படம் எடுக்கும்போது 100 கோடி கிட்ட வரும்னு சொன்னாங்க. ஆனா இப்ப பார்க்கும்போது பட்ஜெட் 90 கோடி தான். ராயன் படம் தான் இது வரைக்கும் வந்த ஏ சர்டிபிகேட் தமிழ் மூவில பெரிய ஓப்பனிங் வந்த படம். இதை நீங்க சொல்லவே இல்லைன்னு ஒருத்தர் சொல்லிருக்காரு. நான் அதுக்கு பதில் தான் தனுஷோட கெரியர் பெஸ்ட்னு சொன்னேன். ஆனா இதுவும் ரெக்கார்டு தான். ஜாக்சன் துறை 2 பத்தி ஏதாச்சும் அப்டேட் இருக்கான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. நான் தேடி பார்த்த வரைக்கும் இப்போதைக்கு ஒன்னும் அப்டேட் வரல. நான் வந்தா சொல்றேன். குபேரா மூவில நாகார்ஜுன் தான் வில்லனானு ஒருத்தர் கேட்டிருக்காரு. அப்படிதான் நியூஸ் வருது. கூலி அண்ட் குட் பேட் அக்லி மூவில யாரு வில்லன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. அதை இன்னும் அனௌன்ஸ் பண்ணல. ஆனா கூலிக்கு லாரன்ஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு. குட் பேட் அக்லிக்கு SJ சூர்யா பண்ண வாய்ப்பு இருக்கு. ஆனா கன்ஃபார்ம் ஆகல. இந்தியன் 2 ஃபைனல் வசூல கேக்குறீங்க. இன்னும் ஃபைனல் ரிப்போர்ட் வரல. படம் ஓடிக்கிட்டு இருக்கு. இப்ப வரைக்கும் 150 கோடி. லைக்கா விடாமுறிச்சி அப்டேட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வேட்டையில இருந்து ஒன்னும் அப்டேட் வரல. சோ அப்ப விடாமுறிச்சி படம் தான் அக்டோபர் 10 கங்குவா கூட கிளாஷ் ஆகுமான்னு கேட்டிருக்காரு. லைக்கா வேட்டையில தான் ஃபர்ஸ்ட் கொண்டு வர டார்கெட் பண்றாங்க. சோ அதான் ஃபர்ஸ்ட் வர வாய்ப்பு இருக்கு இப்போதைக்கு நிலவரப்படி. கோட் மூவில விஜய் சயின்டிஸ்டா இல்ல மிலிட்டரியான ஒருத்தர் கேட்டிருக்காரு. துப்பாக்கி எல்லாம் வச்சு போலீஸ் மாதிரி இருக்காங்க. இந்த பக்கம் சயின்டிஸ்ட் மாதிரி இருக்காரு போஸ்டர் எல்லாம் பார்க்கும்போது. சோ 2 மூவில இருக்கும். கங்குவா ஃபர்ஸ்ட் இயர்ல 50 கோடி வர வாய்ப்பு இருக்குன்னு சொன்னேன். அது ஹிந்தி வெர்ஷனையும் சேர்த்தான ஒருத்தர் கேட்டிருக்காரு. சேர்த்துதான். ஹிந்தி மார்க்கெட் அவ்வளவு ஈஸியெல்லாம் பிடிக்க முடியாது. படம் ரிலீஸ் ஆகி ரிவ்யூ நல்லா வரணும். அதுக்கப்புறம் தான் வசூல் அங்க அதிகமாகும். அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே சீக்ரெட் வார்ஸ்க்குலாம் ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணாங்க. அதை சொல்லுங்கன்னு கேட்டிருக்காரு. இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பாப்பீங்க. விடாமுறிச்சி குட் பேட் அக்லி மூவிலாம் 300 கோடி வருமானு கேக்குறீங்க. ரிப்போர்ட் பாசிட்டிவா வந்தா வர வாய்ப்பு இருக்கு. அசுரன் பெஸ்டா ராயன் பெஸ்டான ஒருத்தர் கேட்டிருக்காரு. 2 நல்லா தான் இருக்கு. ஆனா ஒரு படி மேலதான் அசுரன் இருக்கு என்ன பொறுத்த வரைக்கும். தங்களா நண்டு கங்குவா படத்தை நார்த் இந்தியால 8 வாரம் ஓடிடிக்கு வித்திருக்காங்களா? நார்த் இந்தியால ப்ரமோஷன் பண்ணுவாங்களான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. கண்டிப்பா பண்ணுவாங்க. கங்குவா 8 வாரத்துக்கு தான் போயிருக்கு. தங்களான் என்ன அக்ரிமெண்ட்னு தெரியல. அனிமல் படத்தோட வசூல ஒருத்தர் கேட்டிருக்காரு 910 கோடி. டிமாண்டி கலின் 2 சேட்டலைட் ரைட்ஸை ஒருத்தர் கேட்டிருக்காரு. அதை இது வரைக்கும் அனௌன்ஸ் பண்ணல. கடுவா படம் தமிழ்ல இருக்கான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. இது தமிழ்ல இருக்கு. லியோ படத்துக்கு சென்சார்ல UA சர்டிபிகேட்டை கொடுத்தாங்கன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. UA தான் கொடுத்தாங்க. நீங்க யாரு ஃபேனு? அஜித்தோட ஹேட்டரான ஒருத்தர் கேட்டிருக்காரு. அப்படிலாம் இல்ல, நான் நியூட்ரல் தான். யாருக்காச்சும் தனிப்பட்ட முறையில சப்போர்ட் பண்ணியா பேசுறேன். எல்லாருக்கும் ஈக்குவலா தானே பேசுறேன். ஏன் இப்படி கேட்டீங்க? இன்னைக்கு ஒருத்தர் பர்த்டேக்கு விஷ் பண்ண சொல்லிருக்காரு. அவருக்கு ஹாப்பி பர்த்டே. நேத்து ஒரு ஃப்ரேமை கொடுத்து கண்டுபிடிக்க சொன்னேன். நிறைய பேர் கண்டுபிடிச்சிங்க. ஆன்சர் மகாராஜா. இன்னைக்கு கேம் இல்ல. இன்னும் நிறைய மூவிஸ்க்கான அப்டேட் கேட்டிருக்கீங்க. இந்த மூவிஸ்க்கான அப்டேட்லாம் நான் அடுத்தடுத்த வீடியோஸ்ல கொடுக்குறேன்.